சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி தற்போது இணைகிறார். சஞ்சீவி, தற்போதைக்கு மெரினா கடற்கரையில் வித்தியாசமான அறவழி போராட்டங்கள்ல அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் என்னென்ன விதமான கருத்துக்களை தற்போதைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சஞ்சீவி. மனோஜ், சற்று நேரத்திற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் பேசியதை பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தற்போது தமிழக அரசு சார்பாக வெளியிட்டில் வந்த அவசர அறிக்கை என்பது போதாது. ஒட்டுமொத்தமாக ஒரு நிரந்தர சட்டம் கொண்டு வரும் முறை, குறிப்பாக ஆர்டிகல் பிசிஏ க்ரூவல்டி ஆஃப் அனிமல் ஆக்டிலிருந்து அந்த காட்டு விலங்கு பட்டியலிருந்து அந்த காளையை தூக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த அரசியல் மாற்றம் என்பது, அந்த சட்ட மாற்றம் என்பதை கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நேரடியாக நிரந்தரமாக சட்டத்தை கொண்டு வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதுவரையில் இந்த போராட்டம் தொடரும் என்று சார்பாக கூறப்படுகிறது. இதனிடையில் அவர்கள் சில பேர் நம்ம இருக்கிறார்கள், அவரிடம் இதை பற்றி பேசலாம். இப்போ முதலமைச்சர் நாளைக்கு வந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும், வாடிவாசல்ல அவரே திறந்து வைக்க சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் நீங்க இந்த போராட்டம் இன்னும் தொடரும் சொல்லிருக்கீங்க, குறிப்பா பெர்மனண்டா அவருக்கு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா, இப்போ அவர் தொடங்கிக்கிறாருன்னா அவரே தான் தொடங்கி வச்சிருக்கோம். அங்கே இருக்கிற மாடுபிடி வீரர்கள்லாம் இங்கே வர போகிறாங்க, மாடுபிடி வீரர்கள்லாம் இங்கே தான் வர போகிறாங்க, இங்கே எங்களோட போராட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க. இந்த போராட்டம் வந்து எப்போ முடியும் அப்படின்னு முடியும்னா, இதோட முடிவு பார்த்தீங்கன்னா பிசி ஆக்ட் 27 படி காட்சி பொருள் பட்டியலிருந்து காளையை வந்து நீக்கியாச்சுன்ற ஒரு சட்டப்பிரிவு வந்து அமுல்படுத்தணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அமுல்படுத்தணும், அது குடியரசுத் தலைவர் மூலமா எங்களுக்கு அமுல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மக்கள் இவ்வளவு மக்கள் 6 நாளாக போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மக்களோட உணர்வுகள் வந்துட்டு இங்கே அவ்வளோ தீவிரமா இருக்கு. இது வந்து மக்கள் தான் தொடங்கி வைக்கணும். அரங்கநல்லூரில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் தான் இதை வந்து தொடங்கி வைக்கணும். நம்ம முதல்வர் வந்துட்டு, நம்ம முதல்வரோட தீர்ப்புன்றது ரொம்ப ஏமாற்றக்கூடிய விஷயமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எங்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர எங்களை எந்த அளவு சந்தோஷப்படுத்தல. ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க ஆக்சுவலா என்ன ஒர்க் பண்றீங்க, எந்த ஏரியால இருந்து வரீங்க? இந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூ பண்றதா சொல்லிருக்காங்க மாணவர்கள், நீங்க கூட சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஃபுல்லா இருந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நான் இங்கே தான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் 2 டேஸாக வந்துட்டு இருக்கேன். என் குழந்தை, அம்மா, என்னோட சித்தி எல்லாரும் இங்கே தான் இருக்கும். இப்போ இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்காங்க. இதை வந்து தமிழ் கடல்னு சொல்றதா இல்லை தமிழ் சுனாமின்னு சொல்றதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இருக்க தமிழ் கடலாக தான் இருக்காங்க. சுனாமியாக வந்தால் சத்தியமாக தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இதை கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குறதே வந்து எனக்கு புரியல. இத்தனை தடவை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுறது என்ன? எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பேசினதான் நானும் சொல்ல போகிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறது என்னன்னா, ஜல்லிக்கட்டு நடத்தினா மட்டுமே போதா, ஜல்லிக்கட்டு வந்து இனிமே காலத்துக்குமே நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டம். சும்மா நீங்க நியூஸ்ல போட்டு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றதுலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அறிவிப்புனா நீங்க இங்க கொண்டு வாங்க. அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்து அவங்க சைன் பண்றதோ, அவங்க ஸ்டாம்போ, அவங்க என்ன சொல்லிடணும், இனிமே எப்பவுமே இதை நான் வந்து எனக்கு ரொம்ப ஆக்டை பத்திலாம் தெரியாது. ஸோ நான் ஜஸ்டா ஒரு நார்மல் ஜென்ரல் சொசைட்டியா தான் பேசுறேன். இப்போ வந்து அவங்க அதுல என்ன வேணும்னா, காலத்துக்கு இது நடக்கும், எவனா வந்தாலும் மாத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சட்டம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு புரியல சார், சட்டத்துக்காக மக்களுக்காக சட்டமா தெரியல. எப்பவுமே மக்களுக்காக தான் சட்டம். லாரன்ஸ் சார் சொன்னாரு மாத்தி எழுதுங்க. நான் என்ன சொல்றேன், மாத்திலாம் எழுதலாம், அதை தூக்கிட்டு வேறையே எழுது, புதுசாவே எழுது. எங்களுக்காக தான் சட்டம், வேற யாருக்குமே சட்டம் இல்ல.